மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது திரைப்படங்கள் மூலம் சிலம்பம், மற்போர், சுருள்வாள்வீச்சு போன்ற தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை ஆவணப்படுத்தினார். இதன் மூலம் அவர் தமிழர்களின் வீர பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய ஒரு ஆசானாக விளங்கினார். தமிழ் திரையுலகின் வரலாற்றில் சண்டை காட்சிகள் என்பது வெறும் ஹீரோயிசத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட காலமுண்டு. ஆனால் அந்த சண்டை காட்சிகளையே ஒரு கலை பொக்கிஷமாக மாற்றி தமிழர்களின் வீர பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பெருமை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையே சாரும். வெறும் பொழுதுபோக்காக இருந்த சினிமாவை தமிழன் தற்காப்பு கலைகளின் பாடசாலையாக மாற்றிய அந்த வரலாற்றுச் சுவடுகளை இங்கே காண்போம். வாத்தியார் என்ற அடைமொழிக்கு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு பொருத்தமானவர் என்பதற்கு முகராசி திரைப்படம் ஒரு சிறந்த உதாரணம். அப்படத்தில் கதாநாயகி ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் சிலம்பம் பயிற்றுவிக்கும் காட்சி இடம்பெற்றிருக்கும். வெறும் நடிப்புக்காக சில அசைவுகளை செய்யாமல் ஒரு குரு சீடனுக்கு கற்றுக் கொடுப்பது போன்ற நேர்த்தியுடன் அந்த பயிற்சி அமைந்திருக்கும். பெண்களும் தற்காப்பு கலையை கற்க வேண்டும் என்பதை அன்றே திரையில் உரக்கச் சொன்ன புரட்சித் தலைவரின் அந்த தொலைநோக்கு பார்வை இன்றும் ரசிகர்களை பிரமிக்க வைக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் திரையில் கையாண்ட ஒவ்வொரு சிலம்ப அசைவும் ஒரு குறிப்பிட்ட வரிசையைச் சார்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தாயை காத்த தனையன் திரைப்படத்தில் இதில் அவர் கையாண்ட ஐயங்கால் வரிசை முறையும், அவருக்கு எதிராக சாண்டோ சின்னப்பதேவர் கையாண்ட கூடல் ஒளிவு முறையும் சிலம்ப பிரியர்களிடையே இன்றும் பேசப்படும் ஒரு நுணுக்கமான போர்முறை. குலேபகவாலி படத்தில் எம்ஜிஆர் கருட வரிசையை கையாள சின்னப்பதேவர் நாக 16 வரிசையை பயன்படுத்தி மிரட்டியிருப்பார். இப்படி திரையில் நுணுக்கமான அடிமுறைகளை ஆவணப்படுத்தியது மூலம் அழிந்து கொண்டிருந்த பல சிலம்ப வரிசைகளை அவர் அழியாமல் காத்தார். சிலம்பம் மட்டுமின்றி தமிழர்களின் பல்வேறு வீர விளையாட்டுகளுக்கு திரையில் புது ரத்தம் பாய்ச்சினார் மக்கள் திலகம். சக்கரவர்த்தி திருமகன் படத்தில் மற்போர், ரிக்ஷாக்காரன் படத்தில் காண்போரை கண் இமைக்க விடாத சுருள்வாள்வீச்சு, உழைக்கும் கரங்கள் படத்தில் தமிழர்களின் ஆதி ஆயுதமான மடுவு சண்டை, இப்படி ஒவ்வொரு படத்திலும் ஒரு புதிய போர்க்கலையை அறிமுகப்படுத்தி இளைஞர்களிடையே வீர விளையாட்டுகள் மீதான ஆர்வத்தை தோண்டினார். எம்ஜிஆர் அவர்கள் வெறும் வசூலுக்காக படம் எடுக்கவில்லை, தன் இனத்தின் பெருமையை சொல்லும் ஆவணங்களாக தன் படங்களை மாற்றினார். அவர் திரையில் சுழற்றிய கம்பு தமிழன் வீரத்தின் அடையாளம். அந்த வாத்தியார் சொல்லிக் கொடுத்த பாடம் இன்றும் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலம்பக்கலை கூடங்களாக பூத்துக் குலுங்குகிறது.